முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் கலந்து கொள்ளாதது ஏன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர், நான் கேட்கிறேன், இதே போல ஒரு மாநாடு, சிறுபான்மை இன சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு தமிழகத்தில் எங்காவது இதே மாதிரி மாநில மாநாடு நடந்தால் அங்கே முதலமைச்சர் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா? ஆக இது பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம். அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டிய காலம் வரும் என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். தமிழகத்தில் இவர்கள் பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள், பெரியாரின் கொள்கையையும் வழிபற்றக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டி வரும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்பதை முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மத அடிப்படையிலான விழாக்களை அரசு நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கே. பாலகிருஷ்ணன், மதத்தில் இருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் என்பதே மதச்சார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படை என கூறியுள்ளார். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவது, பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மத நல்லிணக்கம், மக்கள் ஒற்றுமை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என கூறியுள்ள கே. பாலகிருஷ்ணன், மத அடிப்படையிலான விழாக்களை அரசின் சார்பில் நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கோவில் சொத்துக்களை கொள்ளையடிப்பதும் சாதிய படிநிலையை பாதுகாப்பதுமே பாஜக RSSின் நோக்கம் என கூறியுள்ள பாலகிருஷ்ணன், அதை முறியடிக்கும் நோக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை பணிகளை மேற்கொள்வது நல்லது என குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்தியா நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக மாறும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நக்சலைட்டுகள் பாதிப்பு உள்ள மாநிலங்களின் நிலைமையை ஆய்வு செய்வதற்கான கூட்டம் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கேரள மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா, நக்சலைட்டுகளால் கொல்லப்படும் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை 70% குறைந்துள்ளதாகவும், நக்சலைட்டுகள் மீதான இறுதி தாக்குதல் நடத்துவதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் கூறினார். 2026 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டை முழுமையாக நக்சலைட்டுகளில் இருந்து விடுவிக்க முடியும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். மிஸ் இந்தியா போட்டியில் கூட குறிப்பிட்ட சமூகத்தினருக்கே வாய்ப்பு கிடைப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி, நாட்டில் 90%த்திற்கும் அதிகமான மக்களுக்கு திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறினார். மிஸ் இந்தியா போட்டியில் கலந்து கொண்டவர்களின் பட்டியலில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இருப்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். तो मैंने लिस्ट डाली मिस इंडिया में, मैंने कहा भैया इसमें तो होगा, मतलब एक दलित महिला तो होगी, एक आदिवासी महिला तो होगी ना. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அனைத்து சமூக மக்களுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களை வகுக்க முடியும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். இதனிடையே மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுக்க தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதை சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று தனது எக்ஸ் பதிவில் பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு அனைத்து முயற்சிகளையும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஜூலை 5ஆம் தேதி ஜல்சக்தி துறை அமைச்சரை தான் நேரில் சந்தித்து 2023-2024 பாசன ஆண்டில் பிலிகுண்டுலுவில் வழங்க வேண்டிய நீரை வழங்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடுமாறு கோரியதாக குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் சுட்டிக்காட்டி இத்திட்டத்தை நிராகரிக்குமாறு அமைச்சகத்திற்கு உத்தரவிடுமாறு வலியுறுத்தி மீண்டும் ஒரு கோரிக்கை மனுவை வழங்கியதாகவும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது வலுவான வாதங்கள் முன்வைக்கப்படும் என்றும், காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டில் அளித்த இறுதி தீர்ப்பிலும் உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டில் அளித்த தீர்ப்பிலும் கர்நாடகாவில் மேகதாது அணைக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நீர்வள குழுமத்தின் பன்மாநில நதிநீர் இயக்குநரகம், வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் மற்றும் படுகை மாநிலங்களின் ஒப்புதல் பெறாமல் மேகதாது அணை கட்ட இயலாது என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நீ வீட்டை விட்டு வெளியே வரான்னு சொன்னீங்க, என் வேலைக்கு நான் போகல, வீட்டை விட்டு போகல, என் பொழப்புக்கு என்ன ஆதாரம், என்ன மாதிரி இருக்க சுற்றி மக்களுக்கு என்ன ஆதாரம், எங்க உயிருக்கு என்ன ஆதாரம்?
தேனி மாவட்டம் கம்பத்தில் குடியிருப்பு பகுதிக்கு வந்த சிறுத்தையை பிடிக்காததால் வனத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கம்பம் நகராட்சியில் கோமை சாலைக்கு அருகே உழவிய சிறுத்தையை தேடும் பணியின் போது புதரில் மறைந்திருந்த சிறுத்தை தாக்கியதில் வனத்துறை ஊழியர் ரகுராம் பாண்டியன் காயமடைந்தார். இதையடுத்து மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் இரவு வரை சிறுத்தையை பிடிக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் வனத்துறை மற்றும் காவல்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதை பிடிக்கிறது மூவ் பண்ணலாம், அவங்க அதை வெளியில பத்தி விட்டு மூவ் பண்ணிக்கிறாங்க. இதை பத்தி விட்டாங்கன்னா நாளைக்கு என்ன செய்ய, மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வரும். அது என்ன செய்ய, நாளைக்கு கோழி கிடைக்கணும், மனுஷனை கிடைக்கும். இது தொடர்பாக விளக்கமளித்த தேனி மாவட்ட வன அலுவலர் சமர்த்தா, அருகில் ஓடை இருப்பதால் அதன் வழியாக சிறுத்தை வனத்திற்குள் இடம்பெயர்ந்திருக்க வாய்ப்புள்ளதாக கூறினார். வாழை திரைப்படம் பார்த்த விசிக தலைவர் திருமாவளவன் இயக்குநர் மாரி செல்வராஜின் இல்லத்திற்கே நேரில் சென்று அவரை வாழ்த்தியுள்ளார். மாரி செல்வராஜின் குடும்பத்தார் மற்றும் படத்தில் சிறுவர்களாக நடித்த இருவருக்கும் திருமாவளவன் ஷால்வை அணிவித்தார். அத்துடன் மாரி செல்வராஜின் இல்லத்திலேயே அவர்களின் குடும்பத்தாரோடு சேர்ந்து வாழை இலையில் உணவும் உண்டார். சமூக வலைதளத்தில் அதனை பகிர்ந்துள்ள மாரி செல்வராஜ், நேரில் வந்து வாழ்த்திய திருமாவளவன் தனது இதயத்தை இறுக பற்றிக் கொண்டதாக குறிப்பிட்டு நன்றியும் தெரிவித்துள்ளார். புதிதாக அரசியலுக்கு வருபவர்களை நம்பி இளைஞர் சமுதாயம் ஏமாற வேண்டாம் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் வருகிறார்கள், மேடையிலே உங்களுக்கு பிடித்ததை போல பேசுவார்கள், நடக்க முடியாது என்றால் பேசுவார்கள். அதையெல்லாம் நம்பி இந்த இளைஞர் சமுதாயம் ஏமாந்து போகாமல் எது நடக்கும், என்ன காரணம் என்று சொன்னால் அவங்க எந்த காலத்தில் ஆளுங்கட்சியாக வரப்போவதில்லை. பொறுப்புக்கு வந்தால் சொல்வதை செய்ய வேண்டும். புதியதாக எத்தனை கட்சிகள் வந்தாலும் பரவாயில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச கட்சி தான் இன்றைக்கு அரை நூற்றாண்டுகளை தாண்டி நம்மளோட இயக்கமாக இருக்கிற கட்சி என்ற பெருமை நம்மளுடைய கட்சி. திமுக ஒரு பதர் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டதாகவும் கடம்பூர் ராஜு கூறினார். நடப்பாண்டுக்கான ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் தொடங்கிய நிலையில் கார்கள் சீறி பாய்ந்த காட்சிகள் தான் இவை. இந்திய கார் பந்தய திருவிழா சென்னை உள்ளிட்ட 5 இடங்களில் 5 சுற்றுகளாக நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றிலும் 2 போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி முதல் சுற்று போட்டி சென்னை அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் சனிக்கிழமை தொடங்கியது. இதில் மொத்தம் 8 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு சார்பில் சென்னை டர்போ ரேசிங் அணி பங்கேற்றது. முதல் சுற்றின் முதல் போட்டியில் கோவா அணி வெற்றி பெற்றது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் 2வது சுற்று போட்டி சென்னை தீவுத்திடலை ஒட்டிய சாலைகளில் வரும் 31 மற்றும் நவம்பர் 1ஆம் தேதி இரவு நேரத்தில் நடைபெறவுள்ளது.